பல பிரச்சனை எமோஷன்ஸால் ஏற்படுது. நம்ம எப்படி அதிகமாக எமோஷன்ஸ் ஆகாமல் இருக்கிறத தடுக்கலாம்? நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு பசங்க ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அம்மான்றவங்க டில் ஒரு 50-60 ஏஜ் வரை நல்ல ஓரளவுக்கு ஆக்டிவாக ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வில் கிவ் கம்ப்ளீட் லவ், எமோஷ்னலாக ரொம்ப கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த லவ் உங்களுக்கு எமோஷ்னலாக ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. இமேஜின் அதே அம்மா ஒரு 80s 90s ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த முகங்கள்லாம் சுருக்கம் விழுந்துடும், கம்யூனிகேஷன் சரியாக இருக்காது, அவங்களால அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. முந்தி இருந்த அந்த பிஃபோர் 60s இருந்த அந்த லவ் கண்டிப்பாக இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது என்ன ஒரு ரியலைசேஷன்னா, எவ்ரி திங் இஸ் கண்டிஷனல். எல்லாமே ஒரு கண்டிஷன் ஈக்குவலாக ஆக்ட் பண்ண முடியுது. ஸோ டெஃபினட்டாக இந்த ரியலைசேஷன் திஸ் வில் ஹெல்ப் யூ டு பிகம் அன்இமோஷனல். யாராவது இப்போ இறந்துட்டாங்க, இல்லை உங்களை விட்டு போகிறாங்க, இல்லை உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா, அந்த எமோஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ரியலைசேஷன் கண்டிப்பாக உதவும்.